வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக தரும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ரொம்ப சிம்பிள் வசனம், 44:21 கடைசி பகுதி. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த மாதத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனை போல பிதாவை நன்றி சேர்த்துக்கிறோம். வித்தவுட் யூ வி கேன் டூ நத்திங். ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. அதனால் உண்மை நம்பி வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும்னு ஜெபித்த போது நீ கொடுத்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்ல கிருபை தார். உங்களுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு எனக்கும் பக்குவம் தாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் ஆன்மீக மனக்கண்களை திறந்தால் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. திருவிவிலியத்தில் இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். கேத்தலிக் பைபிள் அப்படி இருக்குது. என்சிபியில், ஓ இஸ்ரேல், ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆனால் இங்கே தமிழில் ரொம்ப நீ என்னால் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதை பார்க்குறேன். இஸ்ரவேலே, நீ நம்மை சொல்லுகிற எத்தனை வந்திருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை பார்த்து நீ அப்படின்னு சொல்லும்போது பர்சனலாக சொல்கிறார். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பர்சனல் ப்ராமிஸ். பட் அ குரூப் ஆஃப் பீப்புள் அதை டினோட் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா இஸ்ரேல், ஓ இஸ்ரேல், ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷனில், யூ வில் நாட் பி ஃபர்காட்டன் மை மீ, என்னால் நீ மறக்கப்பட மாட்டாய். இந்த 44ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவருடைய பின்னணியத்தை சொன்ன டைம் ஆயிரும், அதனால் விட்டுறேன். ஒரு குறிப்பிட்ட வசனத்திலிருந்து 9லிருந்து 20 வரைக்கும் விக்கிரகங்களை பற்றி போட்டிருக்கிறது. சரியா? ஆகவே தான் 21வது வசனத்திலே வரும்போது 20 வசனத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். அந்த விக்கிரகங்களுடைய நிலையை பற்றி சொல்லிட்டு, யாக்கோபே, இஸ்ரவேலே, யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இஸ்ரவேல். ஆண்டவர் அவனுடைய பெயரை மாற்றினார். அவனுடைய 12 கோத்திரங்களிலிருந்து ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களாக மாறினார்கள். இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால், உன்னை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஜனங்கள் அவங்களே உருவாக்கி ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு நடக்காங்க. சரி, நீ வீட்டில் போய் படி. நீ என் தாசன், யூ ஆர் மை சர்வன்ட். நீ என்னால் மறக்கப்படுவது கிடையாது. ஒரு நாளும் என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் சொல்லும்போது, first of all you must remember that God talks about the restoration for Jerusalem. எருசலேம் மறுபடியும் கட்டப்படும் என்பதற்குரிய சமிக்ஞைகளை சிக்னல் கொடுக்குறார். இவங்க சிறையிருப்புக்குள்ளேருந்து they have to come back to their own land. அவங்களுடைய சொந்த நிலத்துக்கு அவங்க வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இதுக்கு பின்னால் படித்து வரும்போது தான் போன மாதத்தின் வாக்குத்தத்தத்தில் கோரேசை பற்றி சொல்லும்போது, கோரேஸ் இதை செய்வான், எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு, தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி வருது. அப்போ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். பிஃபோர் தட் காட் வாஸ் டெல்லிங். கர்த்தர் ஒரு காரியத்தை தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். உங்களை மறுபடியும் நான் உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன், மறுபடியும் உங்களை கட்டமைப்பு பண்ணி கட்டி எழுப்புவேன் என்று சொல்கிறார். சொல்லிட்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏன்னா 70 வருஷம் அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி துயரமிட்டு அவர்கள் கூப்பிட்டார்கள். தேவனிடத்தில் துயர சத்தமாய் அவர்கள் ஆண்டவரிடத்தில் போய், என்ன ஆண்டவரே, எங்களை நீர் மறந்துட்டீர், எங்களை விட்டுட்டீர். அவங்க செய்த தவறுகளுக்காக தேவன் அவர்களை சில விஷயங்களை கற்றுக்கொள்ள அனுமதித்தாலும் எடுத்து சொல்ல, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன்?
இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை எப்படி நான் மறப்பேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? தேவன் தன்னுடைய ஜனங்களை மறக்கிறது என்பது லேசான காரியம் அல்ல. மறந்தது போல இருக்கும், ஆனால் மறக்கவே மாட்டார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்துப்பார். அவர் தன்னுடைய ஜனத்தை அவர் மறக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் வருகிற குறைகள், தவறுகளை அவர் திருத்துவார், புத்தி போதிப்பார், கற்றுக் கொடுப்பார். ஆகவே தேவனுடைய ஜனங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மை ஆண்டவர் மறப்பேன் என்று சொல்லவில்லை, நீ மறக்கப்படுவதில்லை. அப்போ நம்ம ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த 2026 ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற நம்மை பார்த்து வரும் நாட்களில் இருக்க நம்மை பார்த்து சொல்கிறார், நம் ஆடத்தில் பிறந்த நாள், திருமண நாள், அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற சார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவது கிடையாது. இன்னும் அப்படிலாம் மறக்க மாட்டேன். ஆண்டவர் இன்னைக்கால் பொய் சொல்லுவாரா? எப்பவுமே இந்த வசனத்தை எப்படி தான் வருவேன், பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு என்னத்துக்கு பொய் சொல்லணும்? சில தொழிலுக்கு பொய் தான் மூலதனம். ஆண்டவருக்கு ஒன்றும் அவர் தொழிலாக நடத்துகிறாருங்க, பொய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இங்கே ஒன்று சொல்கிறது, அங்கே ஒன்று சொல்கிறது, இங்கே ஒரு வேலை பேசுறது, அங்கே ஒரு வேலை பேசுறது. ஆண்டவருக்கு அப்படி தேவையாக கிடையாது. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது கிடையாது, அவன் மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உண்மையுள்ள தெய்வம், அவர் உண்மையாக சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. இந்த வார்த்தை எனக்கு வரும்போது, நம்ம ஒவ்வொருவரு கூட கர்த்தர் பேசும்போது யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கிறது. how much comfort that we receive. நம்மளை ஒருத்தர் பார்த்து இப்படி சொன்னால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் உன்னை மறக்கலைன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும். ஓ, ஆனால் ஒரு மனிதர் சொல்லும்போதே நமக்கு இவ்வளோ பெரிய ஆறுதல்னால், வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்க மாட்டேன்றதில்லை, மறக்கப்படுவதே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்டா, நம்மை நினைக்கும் ஒரு தேவன் இருக்கிறார், நம்ம நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சரி, நம்மை பற்றி நாம் நினைக்க மறந்த நேரங்கள் கூட தேவன் நம்மை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. முன்ன வாரத்தில் ஃபாதர்ஸ் டே பற்றி ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு தகப்பன் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு சத்தம் போடாமல் உட்காந்துருப்பார். அதே மாதிரி ஒரு தகப்பன் சில நேரங்களில் அத்தனை காரியங்கள், நன்மைகளை குடும்பத்துக்கு செய்தாலும் எனக்கு ஒன்று வேணும்னு நினைக்க மாட்டார். எல்லாத்தையும் செஞ்சுட்டு எனக்கு ஒன்று வேணும்லாம் நினைக்கவே மாட்டார். அவங்க நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், இப்போ என் குடும்பம் நல்லா இருந்தால் போ, இதான் ஒரு தகப்பன். எனக்கு வேணும்னு நினைக்க மாட்டேன். ஒரு சிலர் தான் முண்டி அடிச்சுக்கிட்டு எனக்கு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கிறியா, அதெல்லாம் வேணாம், நமக்கு கொடுத்ததே போ. இதை அனுபவிக்கவே நமக்கு முடியாத காலகட்டத்தில் எனக்கு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கிறியா, எனக்கு எதுவும் எழுதி வச்சிருக்கிறியா? ஒரு தகப்பன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அமைதியாக இருப்பேன், மறக்கவே மாட்டேன் நம்மளை. ஆனால் அவர் மறக்கலைன்றது டெய்லி இன்ஸ்டாகிராமில் போட்டு, ஃபேஸ்புக்கில் போட்டு, நான் உன்னை மறக்கலை அப்படின்னு ஒரு படம் காட்டிக்கிட்டு இருக்கேன். ரீல்ஸ் போட மாட்டார் அவர். அவருக்கு நான் வேறு வேலை இல்லை ரீல்ஸ் போடுறதுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போய் புலம்புறாங்க. சங்கீதம் 137 படித்து பார்த்தேன். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் என்று போட்டிருக்கிறது. அப்படித்தானே போட்டிருக்கு பணியா? பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து டான்ஸாக பண்ணோம். ஒரே டான்ஸ், இப்படி ஸ்டெப்பு போட்டுக்கிட்டாரு. சியோனை நினைத்து அழுதோம். ஏன் தெரியுமா? they were missing Zion. ஒரு ஆண்டோடைய பிள்ளை, நம்முடைய சபையில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல, கிறிஸ்தவ உலகத்தை இந்த யூடியூப்பில் ஒரு வாரம் சர்ச்சு சர்வீஸை நான் மிஸ் பண்ணி போகும்போது, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஐயோ அந்த சர்வீஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு அழுகணும், கண்ணீர் வரணும்.
நல்லதாக போச்சு. இந்த சர்ச்சை விட்டு நான் போனேன். இந்த சர்வீஸை நான் அட்டன் பண்ணாமல் போகிறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். லேலுயா லேலுயா. மிஸ் பண்ணிட்டேன்னு அழுகணும். பாபிலோனுக்கு நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஜனங்களின் கூட்டமைப்பு, அவருடைய ஐக்கியம். உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமின் முக்கியமான மகிழ்ச்சியிலும் எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் மாயோடு கூட ஒட்டி கொள்வதா. 137 சங்கீதத்தை நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு வாரம் பேசுறதுக்கு. அதில் நிறைய விஷயம் சொல்லணும். சொல்லிட்டேன், படிச்சு பாருங்க. நிறைய விஷயங்களை பயமுறுத்துறதுக்குள்ள இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லணும். கைகளை வச்சு கத்துற மயம்படுத்தும். சும்மா பூசி மொழுகிற பிரசங்கமெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் இப்போ வேண்டாம். ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக ரிசர்வ் பண்ணி. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது கிடையாது. சரி, என்ன பாஸ்டர்லேருந்து சொல்கிறீங்க? அப்போ நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் வருது. அப்புறம் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. ஆஹா, என்னை மறக்காத ஒரு தெய்வம் இருக்கும்போது நான் ஏன் அடிச்சுக்கிறேன்? சில பாருங்க, அப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பான், கை கால் உதறிக்கிட்டே இருப்பாங்க. என்னை நினைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நான் எதுக்கு பதறணும், அடிச்சுக்கணும்? தேவையில்லை. அதுபோல் என்னை மறக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. நான் ஒன்றும் பெரிய நிம்மதி இருக்குது எனக்கு. அவர் நினைக்கிறாரு, நான் எதுக்கு என்னை பற்றி நினைக்கணும்? என்னை பற்றி பெரியவர் நினைக்கிறாரு, நான் என்னை பற்றி என்ன நினைக்கணும்? யோசிச்சு பாருங்கள், இந்த வசனத்தை படித்து பாருங்கள். இப்படியெல்லாம் என் மைண்டுக்குள்ளே ஓடுது. இந்த உலக மக்கள் நம்மை மறந்து விடுவார்கள். நல்லா பார்த்திங்கன்னா உலகத்தின் மக்கள் நம்மை மறந்துடுவாங்க. வேறு யார் பாஸ்டர் மறப்பாங்க? சொல்லணுமா? இன்னும் கோவம் வரும் உங்களுக்கு. சரி, சொந்த குடும்பம் நம்மை மறந்துடும். பார்த்துருங்க, சொந்த குடும்பம் ஊரான பூரா நினைப்பாங்க. க்ளோஸ் ரிலேட்டிவாக விட்டுருவாங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு இடத்துல போகும்போது நம்ம சொந்தம் ரத்தம் அவங்க நம்மளை பார்ப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஊரெல்லாம் பார்த்து ஹே நல்லாக்கியா நிற்கும் ரத்த சம்பந்தம். உறவுகள் நம்மை மறந்துவிடும். இப்போமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ வேண்டாம், முடித்த பிறகு கேளுங்க. பாஸ்டர் சொன்ன பிறகு ஆமாம் நான் நினைக்கிறேன்னு தான் போடுவாங்க. சொந்த பந்தங்கள், நம்மகிட்ட பைசா, நம்மகிட்ட பணம், நம்மிடத்துல வசதி, நம்மிடத்துல செல்வாக்கு இருந்தால் சுற்றி வருவாங்க. மாமா மச்சான் எல்லா சொந்தங்களும் சுற்றி வரும். ஆனால் நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது பக்கத்தில் வந்து யார் நிற்பான்னு பாருங்கள். அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல வரமாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் இது நடந்திருக்கு நான் சொல்லலை, நடக்கும்னு சொல்லலை. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குல்ல. நம்மளே நினச்சிருப்போம்ல, இவங்கெல்லாம் நம்ம கூட நிற்கணும் இந்த துயரத்தில். ஃபாதர் அருமையாக துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர் ஐயா. ஓ ஜீசஸ், என்ன அழகான பாடு. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர் ஐயா. குனிந்து தூக்கினீர், என்னை பெரியவனாக்கினீர். அவர் குனிந்து என்னை தூக்கினார். கைகளை ஒத்து கத்திர மையப்படுத்துவோம். என்னை அவர் குனிந்து தூக்கினார். நம்மை குனிந்து தூக்குவதற்கு காரணம் என்ன? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவர் வானத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பாதங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. அவர் எழும்பி நிற்கும் பொழுது எவ்வளவு உயரமானவர். இந்த மண்ணை போன்ற மண்ணான மனிதர்களாகிய என்னை அவர் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்றால், அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை அங்கிருக்கும் ஒருவர் தூக்க வேண்டும் என்றால் எவ்வளவு அவர் குனிந்து நம்மை தூக்கி இருக்க முடியும்.
பாட்டில் உள்ள வரிகளெல்லாம் நினைக்கும்போது, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர் ஐயா, குனிந்து தூக்கினேன், என்னை பெரியவனாக்கினேன். நான் குனிஞ்சு தூக்கிட்டு சும்மா போடா 10 பைசா பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு, 10 ரூபா பிஸ்கெட்டை வாங்கி கையில் கொடுத்துட்டு, கிளுகிழுப்பு வாங்கி கொடுத்துட்டு, பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு போடான்னு அனுப்பாம என்னை பெரியவனாக்கினேன், என்னை பெரியவனாக்கினா. நம்ம ஆண்டவர் நம்ம என்றைக்கும் பெரியவர்களாக மாற்றுகிறவர். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவான். ஒவ்வொரு வார்த்தையும் நான் அப்படியே உணர்ந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். என்னை பெரியவனாக்கினேன், என்னை குனிந்து தூக்கினால் என்னை பெரியவனாக்குவது தான் உடைய வேர்வை. நான் சிறுமையும் எளிமையுமானவன், தேவரீரோ என்மேல் நினைவாக இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சாதாரண நிலைமையில் இருக்கும்போது நம்ம நினைச்சு தூக்கி நம்மளை வைத்திருக்கிறார். என் கல்லூரி நாட்களை நினைக்கிறேன், என் பள்ளிக்கூடத்தில் படித்த நாட்களை நினைக்கிறேன், ஆண்டவருக்குள்ளே வந்து ஆரம்ப காலங்களெல்லாம் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு சொல்லுவேன், எனக்கு நான் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக என்னை நல்லா கற்று வச்சிருக்கிறார். அது என்ன போ, அது வேணும் இது வேணும்லாம் ஆசைப்பட. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் ஒரு சில காரியங்கள் உண்டு. அதை தாண்டி ஆண்டவரிடத்தில் எனக்கு பணத்தை தாரும், செல்வத்தை தார் இல்லை, குனிந்து தூக்கினீர், என்னை பெரியவனாக்கினேன். உம்முடைய காருண்யத்தால், உம்முடைய இரக்கத்தால், உம்முடைய மனதுருக்கத்தால். இந்த வார்த்தைகளெல்லாம் நினைக்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார், ஆண்டவர் நம்ம மேல் எவ்வளவு நினைவாக இருக்கிறார். அதனால் நம்முடைய சொந்த குடும்பம், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், இன்னும் நெருக்கமாக சொல்லட்டுமா, நிறைய மனைவி மாதிரி சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரனே மறந்தே போயிட்டார், சும்மா பேசுகிறார் வாய்க்கிலேயே, எனக்கு தெரியும் நினைக்கிறதே கிடையாது என்று சொல்லல. எத்தனை பேர் உண்டு 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 சார். எத்தனை கணவன் நினைக்கிறான், என் ஒய்ஃப் நல்லா தான் பேசுகிறார், நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, உண்மையான அன்பு இல்லையே, உண்மையான அன்பு இல்லையே. ஒரு உண்மையான ஒரு அன்பு இருந்தால் எப்படி இருக்கும்? எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை மறந்துருக்கிறார், சார் இல்லைன்னுவாங்க. பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் பூரா அவங்களோட படித்தவங்க, அவங்களோட பணியாற்றவங்க, இதுக்கு ஒரு குரூப் வேறு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கோ, தப்பு சொல்லலை, அவங்களோட மணிக்கணக்காக நேரம் செலவழிச்சிட்டு நம்ம பிள்ளைகள் பெற்று வளர்த்த பிள்ளைகளோட நேரம் செலவழிக்காமல் நமக்கு அந்த குரூப்பில் நான் இருக்கேன், இந்த குரூப், எந்த குரூப்பில் இருந்து நீ என்னத்துக்கு செய்ய போகிற? யாரும் வரமாட்டாங்க. பாஸ்ட் போட்டு உடைக்கிறாருன்றீங்களா? நிறைய உடைக்கணும், உடைச்சாதான் உருவாக்க முடியும் கருத்தை. நல்ல சின்சியராக பாரு. பெற்றோர்கள் பிள்ளைகளை விசாரிக்கணும், அதுபோல் பிள்ளைகள் பெற்றோரை விசாரிக்கணும். கைகளை வச்சு கத்திர மகிமைப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுவோம். பிள்ளைகள் பெற்றோரை விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். எப்பவும் ஃபோனில் இன்னொருத்தரோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம். பெத்த தாய் தகப்பட்ட நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவங்கள பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை, ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. அன்றைக்கி ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, பேர்லாம் சொல்லலை, இப்போ சமீபத்தில் நான் எங்கள் அப்பா போய் பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறேன், நான் வந்துட்டேன்னு நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுறேன். நீ கஷ்டப்பட்டு வந்தியன்றதை காட்டிலும் நீ என்னை பார்க்க வந்துட்டிய, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? சம்பத்குமார் அவங்க அம்மா பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? அதான் கடைசி டைம் அவங்க அப்பா பார்த்தது உயிரோடு. நாங்கள் தற்செயலாக போனாலும் கர்த்தர் எங்களை கரெக்டாக தான் கொண்டு போவார். கையில் வச்சு நம்ம தற்செயலாக ஒரு வீட்டுக்குள்ளே கால் வச்சாலும்
கர்த்தர் எங்களை ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டே போவார். கைகளை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தும். சரி, இந்த குடும்பம்ன்றது வந்து ஒரு அன்பு பாசத்தில் இணைக்கப்பட்டது. திரும்பவும் சொல்றேன், கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக குறித்து போதித்து ஒன்றும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு சொல்லி இப்படி போதிச்சு ஆட்களை பூரா ஒரு ஒரு குப்பைகளாக்கி பரிதாபமாக்கி இதில் குளிராயிரும். நாங்கள் பறந்துடுவோம், சீயோனுப்போம், நாங்கள் அங்கே தான் உட்காரோம், நாங்கள் அங்கே தான் இருப்போம். ரியல் லைஃப்பை ஒரு சபை போதிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கைகள் வைத்து கர்த்தரை மகிமை விடும். ஒரு ரியல் லைஃப்பை போதிக்காமல் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் உறவுகளை பூரா அறுத்துட்டு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, போகும்போது என்ன கொண்டு போகிற அடுத்த வார்த்தை இல்லது, நீ நான் செய்தி முடிக்கிட்டாலும் கவலைப்படாதீங்க, அது என்னைக்கே சொல்லிட்டே இருப்பேன். சொல்லணும் என்னத்தை, இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன கொண்டு போக போகிறோம், என்னத்தை கொண்டு வந்தோம், அது தெரியும். என்னத்தை கொண்டு வந்தோம்னு நம்ம எப்படி பிறந்தோம் நமக்கு தான் தெரியும்ல. ஒன்றும் இல்லாமல் தான் பிறந்தோம், அருணா கயிறு கூட இல்லாமல் தான் பிறந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம், ஒன்றும் கொண்டு போக முடியாது, அது நல்லா தெரியும். கடைசியில் அந்த 4 பேருக்கு நன்றின்னுவான். பத்தியா ஒருத்தன் 4 பேர் தூக்கிட்டான் போகிறான்ல, நன்றி ஒருத்தனெல்லாம் எடுத்துட்டுவான். ஆனால் இந்த உலகத்தில் அதுக்காக நம்ம எப்படி ஓட்டாண்டியாக இருக்கணுன்றீங்களா? பரலோகத்தில் கர்த்தர் எல்லா சுதந்திரமும் எல்லா ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறார். இவங்க என்ன சொல்கிறது, என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம். ஏன் நம்ம நாளைக்கு ரைஸ் வாங்கி வைக்கலை? சரி, இது நான் சொல்லலை, எங்கள் அப்பாட்ட சில ரொம்ப பரிசுத்தம் பேசுவாங்க. நான் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன், ரொம்ப நல்லவனா, பச பின்னியை காட்டு ரொம்ப நல்லவனா, அப்படி கைதட்டு இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஒரே பரிசுத்தம் பேசுவாங்க. சர்ச்சில் வந்து உட்காந்து எங்கள் அப்பா வெளியே வந்து இவங்களை பார்ப்பாங்க. பரலோகத்துக்கு தான் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, எத்தனை மூடை ரைஸ் வாங்கி வச்சுருக்கீங்க வீட்டில்னு கேட்பார். அப்போ மூடை ரைட்டா, இப்போ சிப்பம் 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 5 கிலோ சிப்பம், 10 கிலோ சிப்பம், அவ்வளோதான். அதுக்கு மேலே யாரும் வாங்குறதில்ல, புளுத்து போயிடுது ரைஸ். சரி ரைட்டா. அந்த காலத்தில் மூட்டையில் வாங்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் எத்தனை மூட்டை ரைஸ் வச்சுருக்கீங்கன்னு எங்கள் அப்பா கேட்பார். வாங்கியிருக்கோம் ஐயா, ஒரு 1.5 மூட்டை வாங்கியிருக்கோம் ஐயா. இப்போ ஏசாமி இப்போ வரமாட்டாருன்றீங்க என்ன கேட்டார்ல அவர். ஏசாமி இப்போ வரமாட்டார்ல. நீ 1.5 மூட்டையை தின்னு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஆனால் பறந்துடுவேன் நான், இப்பவுமே நான் போயிடுவேன். என்னத்தை கொண்டு வந்தோம், என்ன கடையில் போய் ஜாமான் வாங்க 3 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்க தெரியுது, 5 லிட்டர் கடலெண்ணெய் வாங்க தெரியுது. அப்பப்போக்கு ஒரு காப்பித்தூள், முட்டோண்டு கருப்பட்டி, முட்டோண்டு சீனியாக வாங்குகிறோம். அதை மாத்திரம் நிறைய வாங்கி அடுக்கி வைக்க தெரியுதுல்ல ஒரு மாதத்துக்கு. சில சொல்லுவாங்க, அப்படி ஏசு வந்தால் விட்டுட்டு போயிடும். 1 மாதம் ஜாமான் வாங்கினா விட்டுட்டு போயிடுவோம், 1.5 வருஷத்துக்கு விலை கம்மியாக இருக்குன்னு வாங்கி வச்சா இப்படி பேசுறது. இப்படி பேசணுன்னா நம்ம மக்கள் இப்படி இவங்களுக்கு ஆவி இறங்கிடும். உங்களுக்கு ஆவி என்னை மாதிரி பேசினா பிடிக்காது. ஏன்னா பாஸ்டர் வந்து கட்டு ரூட் அடிப்பாருன்னு ஒன்று யோசித்து பாருங்க. சும்மா என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம், ஒன்றும் கொண்டு போக முடியாது எனக்கு தெரியும். ஆனால் 2 ட்ரெஸ்ஸு கூட இருந்தால் நல்லது. ஒரு ஊருக்கு போகிறோம், 2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் மழையில் நனைஞ்சிருச்சு என்ன செய்வோம்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 2 அங்கிக்கு மேலே இருக்கக்கூடாது. 2 அங்கிக்கு மேலே இருக்கக்கூடாது. இல்லை, ஒன்று நனைஞ்சு போச்சுன்னா நான் திரும்ப அதை போட்டேன் சன்னி வந்துடும்டா, சுரம் வந்துடும்டா. வேறு வழியே இல்லை. கற்று காக்கிற புத்தி கொடுத்துருக்கிறார்ல. இதெல்லாம் பிரசங்கம் பண்ண ஆட்கள் எனக்கு தெரியும். அவங்க எல்லாரும்
மாடி மேலே மாடி கட்டு, கோடி கோடி சேர்த்து வைத்த இவங்க நமக்கு உபதேசம் கிளாஸ் எடுக்கிறது. அதாவது அந்த மாதிரி கிளாஸ்க்கெலாம் நாங்கள் வரமாட்டோம். கைகள் ஒத்து கத்திர மகிமைப்படுத்தும் தோதும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டோம். தேவன் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? முடிப்போம். வேலை நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. உண்மையா பாஸ்டர்? ஆமாம். பாருங்கள், ஏசாயா 49:15 இஸ்ரவேல் சொல்லுது, கவனிங்க. 14 சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஒரு பெண் மாதிரி பேசுறதுனால தம்முடைய ஜனத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். கைவிட்டார்னா கையை விட்டுட்டீங்களே, என்னை இப்படி விட்டுட்டீங்களே. திரும்பவும் சொல்லியிருக்கிறேன். 15 ஸ்திரீயானவள் தன் தர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? இங்கிலீஷ் பைபிளில் கேன் a mother forgetting her sucking child ன்னு போட்டிருக்கு. தன் மார்பிலே பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையை ஒரு தாய் மறப்பாளா? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. தாயினும் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. அன்னை பிதா முன்னேறி தெய்வம் தான். அவங்க மறக்க மாட்டாங்க. அவங்களே மறந்தா கூட ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். வந்திருக்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நல்ல கைகளை உயர்த்தி, இயேசுவே நீர் எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை. உம்மோட ஆண்டவர் கையில் இருந்துக்கிட்டே என்னை கை விட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் நான் உன்னை கைவிடலப்பா. அவர் கையில் உட்கார்ந்துக்கிட்டே என்னை நீ மறந்துட்டேன்னு சொல்கிறேன். நான் உன்னை மறக்கலப்பா. என் உள்ளங்கையில் உன்னை செதுக்கி இருக்கிறேன். கைகளை என்கிரேவ்டுன்னு போட்டிருக்கு. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. என்னோட அர்த்தம் என்னன்னா, உன்னை சுற்றி நான் ஒரு மதிலாக இருக்கேன், நீ அதுக்குள்ளே தான் இருக்க, என் கையில் இருக்கிற, நான் உன்னை மறக்கலை. கைகள் ஒத்துக்கிறேன். ஒரு ஆண்டவருடைய அன்பை ஒரு தேவனுடைய பிள்ளை உணர்ந்தாள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்தாள். எனக்கு உண்மையாக சொல்ல, ஆண்டவர் மேலே அதிக அன்பு தான் வருமே ஒழிய ஒரு நாள் அவர் மேலே வெறுப்பு வராது. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ வசனத்திலே தேவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறதை குறித்தும், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை குறித்தும், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறதை படுத்தி கொண்டிருக்கிறதையும் குறித்து சொல்ல 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 ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு மை ஜீசஸ் கிரேட், மை காட் இஸ் கிரேட், மை ஜீசஸ் இஸ் கிரேட், மை காட் இஸ் கிரேட். கைகள் உயர்த்தி கத்துறோம். எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அது என்ன பார்த்துக்கிடுவார். இந்த இடத்த விட்டு எழும்பி போகும்போது, கர்த்தருடைய பந்தி முடிந்து போகும்போது ஆண்டவர் என்ன பார்த்துக்கிடுவார். இந்த இடத்துல வந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் பார்த்துக்கிடுவாரா, அவர் பார்த்துக்கொள்வார். அவர் என்னை பார்த்து கொள்ளும்போது நான் ரொம்ப ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. என்னை உண்டாக்கின தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் ஒரு நாள் இளைப்படைவதும் இல்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ஒரு ஆண்டோடைய பிள்ளை இப்படி நினைக்கும் போது நம்ம உள்ளத்தில் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தாயே மறந்தாலும் தகப்பனே கைவிட்டாலும் நம்ம ஆண்டவர்களை கைவிட மாட்டேன். சரியா? எப்பொழுதும் நம்மை அவர் வரைந்திருக்கிறார். நம்மளை பார்த்தா ஓகே, யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாக்டர் என்று அவர் சொல்வார். 1-2 வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நிறைய விஷயம் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. அதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லிடுறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். இந்த நீங்கள் சொன்னாலே இதில் உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. போதும். சரியா? பாப்போம். ஒரு மனுஷன்ட்ட ஒரு கேள்வி இருக்குது. உங்களுடைய விரல்களின் கிரியாய் 3ஆம் வசனம் படிங்க. உங்களுடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, சரியா, அண்ட சராசரங்களையும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை ஒரு மனிதன் பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும்புகிறது. இதை தாவீது தன்னுடைய விண்ணப்பமான ஜெபத்தில் இதை குறிப்பிடுகிறான். ஜெபத்தை படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சூப்பர் ஜெபம் அது. உங்களுடைய விரல்களின் கிரியை. உங்களுடைய விரல்களின் கிரியைன்னா இந்த வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் உண்டாக்கினதான இந்த வானத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது? நம்ம பார்க்குறது ஒரு வானம் தான் இருக்குது.
ஆனால் பவுல் சொல்லுகிறான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுது. அப்போ நமக்கு தெரிஞ்சது ஒரு வானம், இன்னொரு வானம் இருக்குது, இதுக்கு ஒரு வானம் இருக்குது. அதான் சங்கீதம் 19 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. Jesus, heavens declare the glory of God. பிரம்மாண்டம். வானங்கள் என்பது ப்ளூரல்ல இருக்கு, பன்மையில் இருக்கு. அது கவனிங்க. நம்ம பார்க்கறது ஒன்று, இதையே தொட முடியாது. 2வது வானத்தை எங்கே தொட்ட, 3வது வானத்தை என்ன தொட, சில 7 வானம் இருக்கிற பைபிளில் படி எனக்கு 3 தான். சரியா? ரைட், போட். வானங்கள் தேவனம். அதை பார்க்கும்போது ஓ காட், வாட் அ வண்டர்ஃபுல் யூ ஆர் காட். நம்ம இயற்கைகளில் போகும்போது நம்ம கேட்க, சுவாமி என்ன அழகாக அந்த வானத்தை உண்டாக்கினேன். அது ஆண்டவருடைய விரல்களின் கிரியை. எனது விரல்களின் கிரியை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் மலையில் உட்கார்ந்து, அது நம்ம தமிழ் பையன்தான், தமிழால் தான், தின்றதில்ல, கரும்பை தின்னு சவச்சு துப்புறது, சவச்சு துப்புறது. இந்த சவைச்சு துப்புற வேலை நிறைய செய்வாங்க, சவைச்சு துப்புறது. திடீர்னு பார்த்தானா ஒரு நேரத்தில் முடிஞ்ச உடனே முன்னால் ஒருத்தர் வந்து நின்னானா, இந்த அப்படி யார் இப்படி வேகமாக போகிறவ யாராக இருக்கணும்? ஜப்பான்காரனாக தான் இருக்கணும், இல்லை சீனக்காரனாக இருக்கணும். நம்ம நடந்து வரணும்னா, நான் நடந்தால் நீ நடந்தால், இப்படி பேசிக்கிட்டு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்க வேண்டியது. நீ நடந்தால் இது வர்றதுக்குள்ள என் கொண்டு வந்து ஒரு கூடையை கொடுத்தாங்க. அதில் பார்த்தா எனக்கு தெரியுது, இவனுடைய சவுச்சு போட்டு துப்புன அந்த வயலட் கலராக டீப் வயலட் தெரியுது. இது என்னென்ன, நீங்கள் சவுச்சு துப்பி போட்டிங்கள்ல, கூட செஞ்சுட்டேன். இது யார்? ஜப்பான்காரன். நம்ம தோசை, இட்லி, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, இது புரோட்டா, இதில் தான் நம்ம முன்னேற்றமாக இருக்கும். அவன் அழகாக செஞ்சு கொடுத்தான். நீ சவத்தி துப்பி போட்டதில் கொண்டு வந்து கொடுக்குறான். அது என்ன? அவன் கையினுடைய ஆக்ஷன். கரங்களை ஒத்து கத்துற பைபிளில் அது உம்முடைய விரல்களின் கிரியாகிய வானங்களை ஆண்டவர் அவருடைய கைகளின். இப்போ சில சமைக்கிறது பார்த்துருக்கீங்களா? நம்ம புஸ்தகத்தை எடுத்துட்டு அரைப்படி உப்பு போடவும், 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றவும், இப்படி வச்சுக்கிறோம். சில வயசானவங்களை பாருங்க, சில வீட்டில் அப்படி இப்படி போட்டு பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணீங்க? விரல்களின் கிரியை. வீட்டில் போய் சாப்பிடுவோம், இன்றைக்கி என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய விரல்களின் கிரியாகிய உங்களுடைய சில சொல்லுவாங்க, அவங்க கை செயல் திறமை சார் அதெல்லாம். அப்போ இந்த வானத்தை பார்க்கும்போது அவர் ஒன்றும் அலட்டிக்கிடலை, கை விரலே செஞ்சுட்டு போயிட்டார். கைகளை ஒத்துக்கத்தான். ஏய், இவ்வளோ அழகான வானத்தை இப்படி செஞ்சுட்டு போயிட்டாரு. நான் இப்படி நினைக்கிறேன், நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது, அந்த சூரியன் சந்திரனை பார்க்கும்போது அவங்க கேள்வி எழுப்பிட்டான், கடவுளை மனுஷனை நினைக்கிறதற்கும் மனு புத்திரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்துட்டா, உமது விரல்களின் கிரியாகிய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது மனிதனை நீ நினைக்கிறதற்கும். இதுதான் ஒரு பெரிய கேள்வி. மனிதனை உயர்ந்த படைப்பாய் படைத்தார், தன் சாயலாக உண்டாக்கினார், தன் ரூபத்தின்படி உண்டாக்கினார். என்று ஏதேன் தோட்டத்தில் பிசாசு நுழைந்தானோ, பாவம் நுழைந்ததோ, அத்தனையும் கெடுத்து போட்டான். அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்த போட்டான். தேவ மகிமை இழந்து போனான். தேவ சாயலிலே சிதைவுகள் ஏற்பட்டது. தேவனுடைய மகிமை அவனை விட்டு எடுபட்டு போனான். தேவனோடுக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி அவன் அலைந்து திரியும் போது அவனை அப்படியே விட்டு விடாதபடி அவனை தேடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன் குமாரனாய் இருக்கிற இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி சிலுவையில் நமக்காக அவரை மரிக்க பண்ணி அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி அவரோடு கூட இணைத்தபடியினால் தேவன் தன்னுடைய நீதியை குமாரனாய் இயேசுடைய நீதியின் மூலமாய் நமக்கு ஆடையாய் உடுத்தினபடினால் இன்றைக்கி நாம் அழகாக இருக்கோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம், கர்த்தர் தொழுது கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் துதிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனித குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் ஹூ இஸ் ஹீ லார்ட் சொல்லிட்டு சொல்கிறார், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினேர். நல்லா கவனிங்க இந்த வார்த்தை. இதை பல மொழிபெயர்ப்புகள் இருந்து பார்க்கும்போது
அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தேவ தூதனை காட்டிலும் தான் சிறியவன் ஆக்கினாங்கன்னு. நல்ல வேத பண்டிதர்கள், பரிசுத்தவான்கள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அதனுடைய ஸ்டடி ரூட் வேர்டு, நீர் அவனை உம்மை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினேன். புரியுதா? தேவ தூதன் வேற, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. அவங்க எத்தனை பேரை உண்டாக்குனாரோ அத்தனை பேர் தான் இருப்பாங்க. ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. ஆனால் தேவ தூதன் என்ற வார்த்தை அல்ல அந்த இடத்தில் சொல்லப்பட்டது. தேவனை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினான். கொஞ்சம் தான், கையில் ஒத்து கத்துற நம்மளை அவரை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக படைத்தார். நாம் தேவன் அல்ல, நம் தேவனாக மாற முடியாது, ஆனால் தேவனை போல் மாற முடியும். கைகளை ஒத்து கத்துற ஆண்டவர் நம்மை தேவனை காட்டிலும் சற்று கொஞ்சம்தான் அவர் சிறியவனாக்கினார் சொல்லிட்டு அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தேவன் படைத்த படைப்பில் எல்லாம், அவர் படைத்த எல்லா படைப்புகளிலும் அவன் தான் மகுடம், அவன் தான் கிரீடம். இந்த இடத்துல வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரும் கண்ணாடி முன்னால் போய் நின்று பார்க்கும்போது, இல்லை இந்த வேத வசனத்தின் கண்ணாடியின் முன்னால் வைத்து பண்ணு பார்க்கும்போது நம்ம பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், கடவுளே எவ்வளவு ஆச்சரியமாக என்ன படைச்சிருக்கிறேன். ஒருவேளை இந்த காலையில் இந்த இடத்தில் வந்திருக்கும் போது நொந்து நூலாகி உடைந்து சின்னாமிடமாய், ஏன் ஆண்டவரே என்ன படைச்சு, ஏன் ஆண்டவரே இந்த உலகத்தில் என்ன உருவாக்குன்னு எல்லாரும் என்ன ஏளனமாக பார்க்குறாங்களே, பேசுகிறாங்களே, என்ன நடப்பிக்கிறாங்களே, என்ன நடத்துகிறாங்களே. இல்லை, தேவனை காட்டிலும் சற்று சிறியவனாக மாற்றியிருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவரை போல் சிந்திக்க, அவரை போல் யோசிக்க, அவரை போல் திட்டமிட, அவர் போல் செயல்பட, அவருக்குரிய அத்தனையும் நமக்குள் அவர் வைத்திருக்கிறார். கைகள் வைத்து கத்திர மயம்படுத்தும், கத்தாவே என்னை எவ்வளவு தூரம். அதான் ஒரு பாடல், மனிதனை நீ நினைக்கவும் மனித குமாரனை விசாரிக்கவும் அவன் எம்மாத்திரம். அது மன்னவா உம் தயவே, மன்னவா உம் தயவே. மன்னவாண்டா கடவுள், அவர் ராஜா. உம் தயவினால் என்ன இப்படி வைத்திருக்கிறீர் என்று சொல்லிட்டு பாருங்க. உங்களை என்னை கர்த்தர் எப்படி தெரியுமா நினைச்சாரு? சும்மா ஆண்டவர் மாதிரி ஆக்கிட்டு விடலை. வெறும் மகிமையினால் கனத்தினால்னா என்ன பாஸ்டர் சூட்டினீருங்க? 6ஆம் வசனத்தை படித்து பாருங்க, நான் வாசித்து கொண்டேன், சொல்ல நேரமில்லை. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. கைகளை கொத்தக்கதமா, ஹே ஓ ஜீசஸ். இப்போ இந்த நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ என் கற்பனைகளை கொண்டு வர்றேன், நீங்கள் கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வாங்க. உதாரணத்தை சொல்லிட்டு அடிக்கிறேன், ரைட்டா? உங்களுடைய கரத்தின் கிரியைகள், ஆண்டவர் செஞ்சு வச்ச ஒவ்வொருவன் மேலும் ஆளுகை என்றால் அதிகாரம். கையில் ஒத்துக்க. சிங்காசனத்தில் ராஜா உட்காந்துருந்தாருன்னா சும்மா வெத்தலை வாக்கு இடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். டொக்கு டொக்கு டொக்குன்னு ஒரு கையெழுத்து, ஒரு வார்த்தை பவர்ஃபுல். கைகளை ஒத்துக்க திறமை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் சொல் தீவிரித்து செல்கிறார். அப்போ அந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சுட்டு நம்முடைய கரத்தின் கிரிகள் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுத்து. யோசுவா யார்? மோசே அளவு பரிசுத்தவான் இல்லை, இல்லை தானே? மோசையோடு அவனை எந்த விஷயத்தில் எதிர்போட முடியும்? மோசையை போல அழைப்பா? மோசையை போல தெரிந்து கொள்ளுதலா? மோசையை போல கிருபை பெற்றவனா? தேவனோடு கூட அப்படி முகமுகமாய் தரிசித்தானா? 5 ஆகமங்களையும் அவர் சொல்ல எழுதி நமக்கு கொடுத்த மோசே என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, முகமுகமாய் அவனுக்கு அறிந்த ஒருவனுக்கு இணையாக இந்த யோசுவா எப்படி வர முடியும்? cannot. ஆனா when the situation came, when the situation arise, யுத்தம் நடக்கிறது, அவன் சொல்லுகிறான், சூரியனே நீ ஆயலோகன் மேல் தரித்து நில். ஜீசஸ் சூரியன் நிற்க சொல்ற, நின்றுச்சு. நமக்கு தெரியல, சயின்ஸ் எனக்கு தெரியாது, விட்டுருங்க. ஆனால் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சூரியனை நில் என்று சொல்லுகிறான். அதிகாரம் கொடுக்காமலா அவன் அதை செய்தான்? அதிகாரம் தராமலா அவன் செய்திருக்க முடியும்? இப்படி யோசித்து பாருங்க. இப்படி நம்ம ஆண்டவர் பற்றி உலகத்தில் சொல்லி பாருங்க. இப்படி உலகத்தில் இயேசுவை பற்றி பேசி பாருங்க. நீ உம்முடைய கரத்தின் கிரி. மோசே கையில் ஒரு சின்ன ஒரு கோல், அவ்வளோதானே. செங்கடலை பார்த்து என்ன சொன்ன? ஆண்டவர் சொன்ன, நீட்டு, அவ்வளோதான்.
மோசே டான்ஸ் ஆட சொன்னாரா? இல்லை மோசே ஏதாவது பெரிய பாட்டுக்கிட்டு பாட சொன்னாரா? அதுக்கப்புறம் தானே பாட்டு. மோசே போய் உன் கோலை நீட்டு என்றார், அவ்வளோதான். வேலையை அவர் செய்வார், நம்மால் செய்ய வைக்க அவரால் முடியும். இந்த வசனத்தை சும்மா இந்த வசனத்தை நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு பொறுத்தவரையில் எனக்கு ஒன்றும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் அதை யோசித்து பார்த்தா யோர்தானே பிளக்க வைக்கிறது, யோர்தானே எப்படி போகும்? ஆண்டவர் யோசிச்சார், ஒன்றும் வேண்டாம், அவங்க கூட வரல, ஆசாரியர்கள் போய் நிற்கட்டும்னார், அவ்வளோதான். என்ன சொன்னாங்க? பீட் அடித்து பாட சொன்னாங்களா, ட்ரம்பட்லாம். ஆசாரியர் போய் கால் வைங்க, அவ்வளோதானே. போய் கால் வைக்கிறாங்க, அவ்வளோதான். பின்னால் போயிடுச்சு, இது இங்கிட்டு போயிடுச்சு, இது இங்கிட்டு போயிடுச்சு, இப்படி போச்சு. நம்மளை அவ்வளோ தூரத்தில் வச்சிருக்கிறார், கைகளை வைத்து கத்திர மேம்பன். இந்த வசனத்தின் மூலமாய் நம்மை மறக்காத ஒரு தெய்வத்தினுடைய ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் ஒரு ஆண்டோட பிள்ளைகள் உணரும் போது சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேர். கைகளை வைத்து கத்திரம். எல்லாமே என் காலுக்கு கீழே. கைகளை வைத்து கத்திரம் மகிமைப்படுத்துவோம். எல்லாம் என் காலுக்கு கீழே. இந்த 2 வசனத்தை சொல்லிட்டு எபேசியருக்குள்ள போயிட்டு க்ளோசிங்க்கு வருவோம். என் காலுக்கு கீழே ஆடு மாடுகள். அது பிரச்சனை இல்லை பாஸ்டர். நம்ம ஒரு ஆடு மாடை கீழ்ப்படி வச்சுருக்க முடியுமா? நீங்கள் ரோட்டில் போய் பாருங்க, ஒரு மாடை போய் நீ இங்கே வா அப்படின்னா தூக்கிடும். சோப் செட்டை போட்டு போங்க, ரொம்ப நல்லது. அதுவே நம்மளை முறைக்குது அப்படின்னது. ஆண்டு சொல்கிறார், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும். காட்டு மிருகம் வேற, நாட்டு மிருகம் வேற. காட்டு மிருகத்தில் சிங்கம், புலி, கரடி, வேற ஒன்றும் வேண்டாம் பாஸ்டர். அதெல்லாம் இப்படி இருக்கும் பாஸ்டர், அதெல்லாம் முடியாது பாஸ்டர். இப்போ தான் நமக்கு சர்க்கஸ் கிடையாது. ஒரு காலத்தில் சர்க்கஸ் போயிருக்கோமா? எத்தனை பேர் போயிருக்கேன்? சிலர் அதோட பயம், சர்க்கஸ் பார்த்தா நரகத்துக்கு தான் போ. நாங்கள் பார்த்துருக்கோம் சார். நானே யோசித்து பார்ப்பேன், என்னால் போய் அந்த ஒரு சிங்கத்தை முட்டி போட சொல்ல முடியுமா? அந்த கூண்டுக்குள்ளே அவன் கையில் ஒரு கம்பை வச்சு உள்ளே போய் நின்று அவ்வளோ உட்காரு, எந்திரி, சலிட்டடின்ற அப்பாட கேட்குது. நான்லாம் உள்ளே போயிட்டு வந்தேன்னா வர முடியாது, முடிஞ்சு. கொசுவே வந்து கடிக்குது, இது நம்மளை தூக்கிட்டே போயிடும். ஜீசஸ் சர்க்கஸ்குள்ளே போயிட்டுப்பாங்க, தூக்கிடும். ஆனால் அது கீழ்ப்படிதான் இல்லையா? எல்லாம் கை வச்சு சொல்லுங்க, கீழ்படலாம். நீங்கள் நான் போனால் மாட்டி ட்ரெயின் பண்ணிட்டான்ல, அது கேட்குதுல்ல. ஒரு ஊழியக்காரன் பார்த்து கேட்குறாரு, கோச்சிடாதீங்க பாஸ்டர், அவங்க எங்கேருந்து வந்தவங்கன்னா தமிழ்நாட்டில் இப்படி கடைசி பகுதியில் வந்து அவங்க என்னை பார்த்து கேட்டான், பாஸ்டர் சர்க்கஸில் ஆடு என்னது சிங்கம், புலி, கரடியெல்லாம் அவன் சொன்ன கேட்குது, ஏன் உங்கள் பிள்ளைகள்லாம் இந்த காலத்தில் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிட்ட பிள்ளைகள் சொன்னபடி கேட்கறது இல்லைன்னா? நான் திரும்பி இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன், பஸ் ஏறி முடிஞ்சு போச்சு. சர்க்கஸில் மிருகம் கீழ்ப்படி தான், உங்கள் பிள்ளைகளை கீழ்ப்படி வைக்க முடியல. நான் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் தாயா தகப்பனாக இருந்ததுக்கு என்ன புண்ணியம்னு கேட்குறாங்க. அப்பா அம்மான்னு சொல்லுங்க, என்ன புண்ணியம்? உன் பிள்ளைகளை நீ சொன்னபடி கடவுளுக்குள்ளே உன்னால் வளர்க்க முடியல, நீ அதுக்கு உனக்கு பெரிய பெற்ற பேர் அப்பா அம்மா அப்படின்னு கேட்குறான். சர்க்கஸில் கீழ்ப்படியுது. கடவுளை இப்படி நம்மளை போட்டால் வறுக்கிறது. நான் உங்களெல்லாம் இப்படி வறுக்கலை, வறுக்கலை. எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் பாருங்க, ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் படிங்க, கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார்கள். இல்லையா? கைகளை வைத்து கத்துற கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆடு மாடு, காட்டு மிருகம், ஆகாயத்து பறவைகள். இந்த சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்படி கை நீட்டுவான், அழகாக வந்து உட்காரும். பைங்கிளிகள் வந்து உட்காரும், இப்படி கொடுத்தா இப்படி கொத்தும். நம்மளன்னா சதையை எடுத்துரும். என் கை நீட்டு பாருங்கள், அது பாட்டில் வருது, உட்காருது, பேசுது, என்னமோ பண்ணுது, கிச்சு கிச்சுக்கெல்லாம் பண்ண, அது பாட்டில் பண்ணிட்டு போகுது. நம்மளை பண்ணால் தொலைச்சிரும். பண்ணிட்டான்ல. இப்போ இந்த வசனம் அவனுக்கு பொருந்ததில்லை, ஏன் எனக்கு பொருந்தலை? சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது ட்ரை பண்ணு.
ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும். இன்னொரு அருமையான ஒரு 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 விலங்கினம் இருக்கிறது கடலில், அது பேர் என்னது? டால்பின். அது பாருங்க, அது பேசுமா? தாய்லாண்டெல்லாம் போன அது கூப்பிடும், அது அழகாக வந்து அதுக்கிட்ட வாங்கி அப்படி சாப்பிடும். அழகாக வரும், இப்படி தாவும், அதுகிட்ட பேசும், ஒன்றுமே செய்யாது. கற்று பண்ணியிருக்காரா இல்லையா? இதை எதுக்கு சொன்னேன்னா, கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாம் என் காலுக்கு கீழே. கைகள் வந்து கத்துறவன், அது காலுக்கு கீழேனா நான் அதுக்கு மேலே. கைகள் அவ்வளோ மேலே. நம்மளை எங்கே மேலே வச்சிருக்கிறாரு? வேறு எந்த செய்திக்குள்ளேயும் நான் போகல, இதோடய முடிச்சிடுறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதினேன். இது பின்னால் வர்றேன், ஜெபத்தை குறித்து சொல்லும்போது உங்களுக்கு சொல்வேன். எபேசுக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தள்ளினார். தலை ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் எங்கே உட்கார வச்சிருக்கிறாரு? சுருக்கமாக சொல்கிறேன், சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. உட்கார வச்சவர் பிதா. அவர் என்ன சொல்கிறாரு? பிதாவுடைய பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவை உட்கார வச்சிருக்கிறார். ஜஸ்ட் அப்படி நினச்சிக்கிடுங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மையும் அவரோடு கூட எழுப்பி, வாசிங்க, திரும்ப வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க எல்லாரும், சபை மக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அவரோடு கூட எழுப்பி, பிதாவாகிய தேவன் இயேசுவை எழுப்பினது போல நம்மையும் அவரோடு கூட எழுப்பி என்று பைபிள் சொல்லுது. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார். இப்போ பிதாவாகிய தேவனுக்கு பக்கத்தில் இயேசு, அவர் காலு கீழே எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றாரு? நம்மையும் எழுப்பி அவரோடு கூட உட்கார வைத்தார். அவரோடு கூட என்ற வார்த்தை அவருக்குள் நம்மை உட்கார வைத்தார். நிறைவானது என்னது? சபை. சபைக்கு தலை அவர், சபையின் அவயவங்கள் நான். இப்போ எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்றால், இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தும் போது இயேசுவுக்குள் இருக்கின்ற நான், இயேசுவுக்குள் இருக்கின்ற நீங்கள், இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்க இயேசுவுக்குள் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாமும் பிதாவாகிய தேவனோடு கூட அவருடைய திருச்சபையாக சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். படம் இதுதான் நம்ம கண்ணில் வைக்கிற படம். யூடியூப் படம் இல்லை, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தின் படம். இதை நினச்சி பார்த்தா நம்ம காலு கீழே தான் எல்லாம் இருக்குது. சங்கீதம் 8 என்ன எழுதியிருக்கு? அதுதான் நம்ம பொசிஷன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய பொசிஷன். இதை நிறைய ஊழியர்கள் சொல்கிறதில்லை, சொல்ல விடுறதில்லை, இந்த வசனத்தை வாசிக்கிறதே கிடையாது. நான் வர்றேன், இந்த மாதிரி வசனங்களை வாசித்து ஜெபம் பண்ண விடுறதே கிடையாது. அங்கே பிரச்சனை, இங்கே தீக்குளிச்சிட்டான், இங்கே குப்பரை அடித்து விழுந்துட்டான், இங்கே 3 பேர் வாயு கசிவுனால செத்து போயிட்டான், இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. உன் பொசிஷன் என்ன? என்ன கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார்? தலையாகிய கிறிஸ்துவோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் எங்கே உட்கார்ந்துருக்கிறேன்? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். எல்லாம் என் பாதத்துக்கு கீழே. பவுல் இன்னொருத்தர் சொல்கிறார், பிசாசே என்ன சொல்கிறார்? உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவான்னு இருக்கா இல்லையா? அவனே கீழே தான். நான் அங்கே உட்கார்ந்துருக்கும்போது 3ஆம் வானம், 2ஆம் வானத்திலே அதிகார பிரபு, அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தின் பொல்லாத சேனை, நம்ம இங்கே இருக்கிறோம். அங்கே நமக்கு கீழே இருந்தால் எல்லாமே நமக்கு கீழே தான் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு, விசுவாசிகளுக்கு இந்த ஜெபத்தை ஜெபம் பண்ணி, இதை ஜெபம் பண்ணு, இதை ஜெபம் பண்ணு, இதை நீ ஜெபம் பண்ணு. நீ இந்த இடத்துல இருந்தனா உன் பார்வை உன்னை பற்றியே வேற. ஆண்டவர் என்னை பற்றி பார்க்கிற பார்வை
இந்த வேதத்தில் ஆண்டவர் என்னை குறித்து என்ன பார்வை, அதுதான் என்னுடைய பார்வை. எழும்பி நிறுச்சோம். எந்த பொசிஷனில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கும் போது எப்படி கர்த்தர் நம்மளை மறக்க முடியும்? என்கிட்ட ஒரு 10-15 வசனம் இருக்கு, வேண்டாம். ஒரு சங்கீதத்திலே கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இதை எவ்வளவு ரசிச்சு படிச்சிருந்தா உங்களுக்கு இப்படி சொல்லியிருப்பேன். நீங்க ரசிச்சு படிச்சிருந்தீங்கன்னா இப்படியே ரசிச்சு ரசிச்சு அதை நினைச்சு நினைச்சு உள்ளத்துல எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? ஏன் நம்ம இந்த இடத்துக்கு வரக்கூடாது? நம்மளை ஏன் இந்த இடத்துக்கு நம்மளை வரவிடாம எது தடுக்குது? இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதபடி யார் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஊட வந்து இடை வந்து எதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? எதை நாம் வாசிக்கிறோம்? எதை வைத்து நாம் ஜெபிக்கிறோம்? இப்படி இருந்தால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள், அவருடைய நடை, உடை, பாவனை சகலம் மாறி போயிடும். இந்த இடத்துக்கு வரவிட நம்மளை அழிக்கணும்னு சாத்தான் பிளான் பண்ணிட்டே தான் இருக்கிறான். அவனுக்கு அவன் தலையை என்னைக்கு நம்ம நசுக்கும் உடப்போம்ன்றதுல தான் பயமா இருக்கான். அதனால நம்மளை வேற இடத்து வழியோடி கான்சென்ட்ரேட் பண்ணி அனுப்பிவிட்டான், மடைமாற்றம் செஞ்சுட்டான். இப்போ அதெல்லாம் கிடையாது. இதை சபை, ஆண்டவருடைய பிள்ளை, ஊழியர் நாங்கள் போதிக்கிறோம். நாங்கள் இதை தான் போதிப்போம். ஜீசஸ் கேட்கல உயர்த்து கத்திர மகிமைப்படுத்துவோம். கேட்க விருப்பப்படுகிறவர்கள், கேட்க விரும்புகிறவர்கள் இந்த ப்ரோக்ராமை பாருங்க. நான் சொன்னதில் தவறு இருந்தால் யோசிங்க. மாதா பிதா என்னை தீதாய் மதிக்கையில், மாதா பிதா என்னை தீதாய் மதிக்கையில் மற்றோ யா எளியனுக்கு ஆதாரம் நீர் தானையா, என் துறையே ஆதாரம் நீர் தானையா. நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, எளியனை நட்டாற்றில் விட்டாரையா. அடியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. மறுபடியும் ஒரு முறை பாடுவோம். மாதா பிதா என்னை தீதாய் மதிக்கையில், மாதா பிதா என்னை தீதாய் மதிக்கையில் மற்றோர்க்கு பற்றேதையா, எளியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா. அடியனுக்கு ஆதார் நீர்தானையா, என் துறையே ஆதாரம். நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டா அடியேன் என்னை நட்டோ விட்டாரையா, எளியனுக்கு நீர்தானையா, என் துறையே அரும் நீர்தானையா. நாம் துணையன நயந்துரை சொன்னவர். நம்ம ரொம்ப முட்டாய் கொடுத்து, சீட் வாங்கி கொடுத்து, அந்த இதெல்லாம் கண்டதெல்லாம் கொடுத்து நமக்கு நயந்துரை நம்மளை ஏமாற்றி 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 அவன்கிட்ட பேசியிருப்பான். நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன்.
அவன் கூட இருக்க மாட்டான், போயிடும். நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாரையா எளியனுக்கு ஆதாரம் நீ தானையா, என் துறையே ஆதாரம் நீ தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் என் சுகிர்தமே, துக்கம் மிகும் வேளையில் என் தாசனுக்கு ஆதாரம் நீ தானையா, என் துறையே. ஒரே ஒரு சரணத்தை பாடுவோமா? கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் அருமையே மற்றோர் பருமையே, வற்றா கிருபை நதியே என் பதியே, வற்றா கிருபை நதியே, என் தாசனுக்கு ஆதாரம் நீ தானையா, ஆதாரம் நீ தானையா. சூதாம் உலகில் நான் தீதாய் மயங்கையில், சூதாம் உலகில் நான் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீ தானையா, என் துறையே தானையா, என் துறையே ஆதாரம் நீ தானையா. பழைய பாடல். எனக்கு ஆதாரமே நீர்தான், ஆதாரமே நீர்தான், என் ஃபவுண்டேஷனே நீர்தான், என் சப்போர்ட்டே நீர்தான், ஆமென். என் நம்பிக்கையே நீர்தான், என் நம்பிக்கை நட்சத்திரம் நீர்தான், என் தேவையை சந்திக்கிறவர் நீர்தான், என்னை குணமாக்குகிறவர் நீர்தான், என்னை விடுதலையாக்குகிறவர் நீர்தான், என் கண்ணீரை துடைக்கிறவர் நீர்தான், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர்தான். சோதாமுலகில் தீதாய் மயங்கையில், சோதா உலகில் நான் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆழம் நீதானையா. அப்படி இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி, இந்த வார்த்தைகளோடு கூட பேசட்டும். என்னால் இயன்றவரை இஸ்ரவேலே நான் மறக்கப்படுவதில்லை, அப்படியெல்லாம் மறந்துட முடியும். என் உள்ளங்கையில் உன்னை செதுக்கி வச்சிருக்கிறேன். இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை கைப்பிடிச்சு நடக்க பழக்குன்னு நான் தானே, நான் எப்படி அப்படி உன்னை நான் விட்டுட்டு போக முடியுமா? இல்லை. நீர் எங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறீர் என்பதெல்லாம் வாசிக்கும் போது தான் எங்களை எவ்வளோ நேசிக்கிறீர்கள். எங்களை அவ்வளோ நேசித்ததுனால தான் you sent your son Jesus Christ to die on behalf of me and everyone. You shed your holy blood. உடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி என் மாம்சம் மெய்யான போஜனம், என் இரத்தம் மெய்யான பானம். வாங்கி புசியுங்கள், பானம் பண்ணுங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உம்மை பற்றி எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம், பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும்.
இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு இவ்வளோ சத்தியம் கிருபையா சொல்லி கொடுத்திருக்கிறேன். சொல்லட்டும். உள்ளங்களை கிறிஸ்துவின் அன்பால் வெல்லட்டும். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெற்றி கொடி பறக்கட்டும். தேசத்தையும் உலகங்களையும் நாடுகளையும் நம்முடைய வசனத்தினால் வல்லமையினால் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்ப எங்களை பயன்படுத்தும். ஒவ்வொருவரையும் நிரப்பு. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்பு. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பால் நிரப்பு. பரிசுத்த ஆவியின் அன்பினால் நிரப்பு. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்பு. வரங்களினால் நிரப்பு சுவாமி. நிரப்பு. குறைகள் எல்லாம் மாறட்டும். தடைகள் எல்லாம் நீங்கட்டும். அசுத்த ஆவியின் வல்லமையில் இயேசு நல்லமையில நாமத்தினால நீங்கி போகட்டும். அற்புத சுகமளிக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நம்முடைய தழும்புள்ள கரத்தினால உச்சி முதல் பாதம் வரை தலை முதல் கால் வரை பாயட்டும் இயேசுவின் நாமத்தினால. Heal them everyone Jesus. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த இடத்த விட்டு போகும்போது இயேசு என்ன மறக்கலை. அவர் எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறார். இந்த இயேசுவை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டோம். வாழட்டும். வாழ்ந்த அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். எல்லா துதி கன மகிமை சேர்த்துக்கிறோம். இந்த மனத்தில் நினைவு கூறுகிற பிறந்த நாள், இந்த மாதத்தில் நினைவு கூடுகிறதான திருமண நாட்கள், எந்த விசேஷத்த நாட்கள் பொறுப்பெடுத்துக்கணும். தேவைகளை சந்தியும். வீட்டு நிலைக்கால் ரத்தத்தை பூசும். சங்கார தூதன் உள்ள வரக்கூடாது. போக்குவரத்து ஆசீர்வதி. பிரயாணங்களை ஆசீர்வதி. கைட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதி. எடுத்து செய்கிற எல்லாவற்றின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. எல்லா துதி கன மகிமை நமக்கு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நிச்சயம் நல்ல பிதாவே. இப்படி நம்முடைய கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் சகல பரிசுத்தவான்கள் வருகை பெறும் என்னிடம் இருப்பதாக. ஆமென்.